கேள்வி ஒன்றாக இருந்தாலும் பதில் எப்படியா இருக்கும், ஆளுக்கு ஏற்ற மாதிரி மாறுபடும். நேரில் வந்துட்டால் என்ன பண்ணிடலாம், எல்லா கேள்வியும் கேட்டு தெளிவாக. அதுக்கு தான் சத் சங்கம். என்னுடைய நோக்கம் எல்லாம் மனிதர்கள் எல்லாம் மகிழ்ச்சியாக இருக்கணும், அவ்வளோதான். இல்லை இங்கே ஒரு விளையாட்டு நடக்குது. என்ன விளையாட்டு அப்படின்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு தோன்றது சரியா தப்பா அப்படின்றத சமூகம் அல்லது சூழ்நிலை அல்லது வெளியிடத்து உங்களுக்கு புரிய வைக்கும். என்ன பிரச்சனைன்னு கேட்டிங்கன்னா, 90 பேர் சாவுறான். சாவறத சகஜமாகிட்டான். யாரோ ஒருத்தர் மட்டும்தான் சமாதி சாதிக்கிறாரு. அதனால் சமாதி சராசரி கிடையாதுன்னு ஆகிட்டான். சராசரி சமாதி தான். ஆனால் எல்லாரும் சாவறதுனால சாவத்தை சரின்னு ஆகிட்டான். சாவத்தை சரின்னு ஆனதுனால தான் இந்த அசிங்கங்கள்லாம். மனுஷனா தான் சாவம் போல அப்படின்னு முடிவு பண்ணிட்டான். சாவறதுன்றது கிடையவே கிடையாது. சாத்தியமில்லாத ஒன்று சாவறது. ஆனால் இது எல்லாரும் சாத்தியப்படுத்தி வச்சுக்கிறாங்க. எதனால் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவர் அவ்வளோ தூரம் பெரிய ஆள். அவர் எப்படி அப்படின்னா, அவர் முடிவு பண்ணுறாரு இப்படி தான் இருக்கணும், வாழ்க்கை எப்படி இருக்கணும், வரைய இருக்கணும், இது மாதிரிலாம். உங்கள் கேள்வியிலேயே நல்ல பதில் இருக்குது. திரும்ப சொல்லுங்க கேள்வியை. ஏன் ஒரு ஆளுக்கு தப்பா சொன்னா நல்லாவே புரியுது, நல்லா சொன்னா தப்பாவே? ஏன்னா தப்பா சொன்னா தப்பு தானே. சாவுறது அத்தனையும் தப்பு தானே. அதை நோக்கி தானே போயினுக்கிறான். அதனால அது டக்குன்னு புரியும். ஏன்னா அது நல்லா இருக்குது அவருக்கு. சாவு நோக்கி போறவனுக்கு அதான் சரியும் கூட. ஞானத்தை நோக்கி அல்லது சமாதி நோக்கி போறவனுக்கு சரி கிடையாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா புரியாது. ஏன்னா இது மனுஷங்க ஏன் இப்படி வாழ்றாங்க? சாப்பிட்ற பொருளை ஒருத்தன் எப்படி தப்புன்னு சொல்றான்னு ஒரு சராசரியாக குழந்தைக்கு புரியும். ஒரு குழந்தைகிட்ட போய் ஒரு சாப்பிட்ற பொருளை கொடுத்தீங்கன்னா சாப்பிட்டு பார்க்கும். சாப்பிட்டா நல்லா இருந்தால் சாப்பிடும், ருசிச்சு சாப்பிட்றோம். அது ஆட்டுக்கறியா, மாட்டுக்கறியா, கோழிக்கறியா, பன்னிக்கறியான்னு பார்க்கவே பார்க்காது. மெல்லும் ருசியாக இருந்தால், காரமாக இருந்தால் எந்த கறியாக இருந்தாலும் வானான்றோம். மெல்றதுன்னா ஜவ்வு இருந்ததுன்னா எந்த கறியாக இருந்தாலும் வானான்றோம். இதில் புனிதமானது, கோயிலுக்காக வெட்டின கடா ஆட்டுக்கறி அப்படின்னு சொன்னால் கூட அந்த குழந்தைக்கு அதெல்லாம் புரியாது. அது குழந்தை மனநிலை, தெரியாத ஒரு மனநிலை, அழகாக இருக்கும். அப்போ அது தப்பு ரேட்லாம் அதுக்கு இல்லை. இப்போ என்ன ஆகுனா, சுற்றி அவங்க கூட்டம்லாம் சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும். பக்கத்தில் இருக்க இன்னொருத்த சாப்பிட்றதெல்லாம் பார்க்கும். அந்த மாட்டுக்கறி சாப்பிட்றவர் ஏழையாகிறாரு, ஆட்டுக்கறி சாப்பிட்றவர் வசதியாகிறாருன்னு பார்க்கும். கம்பாரிசன் நடக்கும். உங்கள் ஸ்கூல்லலாம் இதான் சொல்லி கொடுக்குறாங்க. இன்னொருத்தர் கூட இப்போ இது ஈஸியாக கம்பேர் பண்ணுறது அசிங்கம் அப்படின்றத சொன்னால் ஒத்துக்க மாட்டான். அது எப்படி வாழ முடியும்? கம்பேர் பண்ணணும், அவர் மாதிரி இருக்கணும், உயர்ந்தவர் மாதிரி இருக்கணும் அப்படின்றது தான். அப்படி தான் பாடத்திட்டங்கள்லாம் என்னன்னா, அலெக்சாண்டரை பாரு அவரை மாதிரி இரு, இல்லை இயேசுநாதரை பாரு அவரை மாதிரி இரு, புத்தரை பாரு அவரை மாதிரி இரு, இவரை மாதிரி இரு. அப்படி தான் பாடத்திட்டங்களே அப்படி தான் இருக்குது. உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறதெல்லாம் அப்படி தான் சொல்லிக் கொடுக்குறாங்க. அதெல்லாம் தப்பு. ஆனால் அதெல்லாம் சரின்னு சொல்லி கொடுத்துருக்குறாங்க. இன்னொருத்தர் மாதிரி வாழவே முடியாது. முதல்ல நல்ல வேலை கக்கா போகிறது இதெல்லாம் பாடத்திட்டங்களில் இல்லை. இருந்தால் ரொம்ப கஷ்டம். போய் உட்காந்து 10 வாட்டி பாட்டு பாட்டு 2வது வாட்டி முக்கணும் இருந்தாங்கன்னா, நீங்களும் போய் கக்கூஸில் உட்காந்து 10 வாட்டி பாடி முக்கியிருப்பீங்க. நல்ல வேலை அது அப்படியே இருக்குது. இப்போதைக்கு மனுஷன் எங்கே கை வைக்கலன்னா, எப்படி கக்கா போகிறது அப்படின்னு கை வைக்கல. முக்குறது எப்படி இன்னும் கத்தரல. இல்லைனாக்கா முக்கும்போதே முருகான்னு சொல்லி முக்கு, அப்போ தான் சீராக வரும். ஏன்னா அது அசிங்கமான விஷயம்ட்டு அங்கே முருகன் இட்டுன்னு போல. எந்த ஒரு செயல் செஞ்சாலும் கடவுள் நம்புனா, கக்கா போகிறது கூட கடவுள் நம்பணும். கடவுளோட தான் செய்யணும். இறைவா நல்லபடியாக கக்கா வரணும்னு நினைக்க தோணும், தப்பு கிடையாது, நினைக்கணும். ஆனால் அது சொன்னால் ஒத்துக்க மாட்டாங்க. கக்கூசில் போய் கடவுள் நினைக்க சொல்கிறானேன்னுவாங்க. ஏன்னா அது கக்கூஸ் ஒரு கேவலமான இடம்ன்ட்டு. போனால் தானே சாப்பிட முடியும். நீங்கள் யாரோ நண்பரை உங்களுக்கு உங்கள் வீட்டுக்கு கூப்பிட்றீங்க, சேர்த்துக்கிறீங்க. அவர் கக்கா போகிற ஸ்டைல் சரியில்லைன்ட்டு வீட்டை விட்டு அனுப்பிச்சிடுவீங்க. கக்கா போகிறது இயல்பு தானே. ஆனால் உங்களுக்கு பிடிக்கல. ஏன்னா உங்களுக்கு சரி தப்பு இல்லை, போய் மாட்டினீங்க. கக்கெல்லாம் அப்படி போகக்கூடாதுன்ட்டு காரில் உட்காந்துன்னு குசு விட்றீங்க. காரை விட்டு இறக்கிறாரு. குசு வரத்து இயல்பு தானே, ஒத்துக்க முடியாது. அவர் எங்கே போகிறாரு அப்படின்னு கேட்டால் அவரும் குசு விடுவார். அவர் குசு விட்டால் தப்பு கிடையாது. ஆனால் காரில் உட்காந்துக்கிறவரு வந்தவருக்கு என்ன பண்ண முடியாது, குசு விடுறாரு. ஒரு வாட்டி டூருக்கு போகும்போது ஒருத்தர் சென்டர் பின்னாடி அடிச்சுனே இருந்தாங்க, குசுக்கிட்டு. ஏன்னா அவர் குசு விட்டுனே இருக்கிறாராம். இந்த மாதிரிலாம் மக்கள் இருக்கிறாங்க. அதனால் தப்புகளெல்லாம் டக்குன்னு தான் கற்றுப்பாங்க. ஈஸி வரல, நல்லா இருக்கிற மாதிரி தோணுது. ஏன்னா 100 பேர் செஞ்சால் அது சரின்னு நினச்சிங்கிற உலகத்தில் அப்படி தான். நான் செய்வது எனக்கு சரியா, பொது சரியெல்லாம் ஒன்றும் இல்லை, எனக்கு சரியான்னு ஒருத்தன் கேட்கணும். நான் செய்கிற ஒரு செயல் எனக்கு சரியா, அப்படி கேட்டு சரியாக செஞ்சான்னா அவன் சமாதி சாதிப்பான். யாரோ சொன்னதெல்லாம் கேட்டு எனக்கு சரின்னு நினச்சான்னா கட்டாயமாக அவன் சமாதி சாதிக்க மாட்டான். சாவ தான் போகிறான். சாவறதுக்காக தான் அந்த மாதிரி முயற்சி செய்கிறான்.
ஸோ மனிதன் தன்னைத்தானே அழிச்சிக்கிறதுக்கு தப்புங்களெல்லாம் உடனே கற்றுப்போம், அழிச்சிக்கணும் அப்படின்னா. சரி, ஏன்னா சாவுறது இங்கே தான் பிரச்சனை. சாவுறது சகஜமான விஷயம் நினச்சது தான். இல்லை, சமாதின்னு ஒன்று இருக்குது, நம்ம சாவ வேணாம் சொல்லிட்டு போகலாம். அதுதான் நிறைய சாமியாருங்கெல்லாம் பேசிக்கிறாங்க. அந்த சமாதி சாதிக்கணுன்றதுக்காகவே காட்டுக்கு போயிட்டானுங்க. ஏன்னா இந்த சமூகத்தில் வாழ்ந்தவங்க நம்ம எதுவும் சாதிக்க முடியாது. ஏன்னா இவங்க சரியும் தப்புன்னு வானுங்க, தப்பு சரின்னு வானுங்க, நம்ம நிம்மதியாக கோமனு கட்டினு எங்கன்னா போயிடலான்ட்டு உட்காந்து ஓட்டானுங்க. நான் மட்டும்தான் இங்கே உட்காந்து பேசிக்கிறேன், இவரை கூட வாழ்ந்துன்னுக்கிறேன். என்னை ஒத்துக்க முடியாமல் தவிக்கிறவங்களை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. என்னை ஒத்துக்கிற 2 பேர் தான் போதுன்றேன் நான். என்னை ஒத்துக்காத 1 கோடி பேர் இருந்தாலுமே என்னை ஒத்துக்கிறதுக்கு யாருமே ஒத்துக்கலாம் கூட நான் என்ன ஒத்துனுக்கிறேன். இப்போ பிரச்சனை எங்கடான்னு கேட்டிங்கன்னா, நான் என்ன ஒத்துக்காதது தான் பிரச்சனை. நான் உங்களுக்கு அதான் சொல்கிறேன், நீங்கள் உங்களை ஒத்துக்கோங்க, உங்கள் செயல் சரின்னு பாருங்கள். உங்களுக்கு ஒத்து வரல, உங்களுக்கு தப்புன்னு சொன்னால் கட்டாயம் செய்யாது. நீங்கள் உங்களே கேளுங்க, பாட்டெல்லாம் கூட எழுதி வச்சுக்கிறேன். அவர் சொன்னது பொய்யப்பா, இவர் சொன்னது பொய்யப்பா, எவர் சொன்னதும் பொய்யப்பா, உன்னை நீயே கேளப்பா. உன்னை கேள, உன்கிட்ட பேச, நான் செய்யறது சரியானு உன்னை கேள, யாரையும் கேட்குறியே. உங்களுக்கு எல்லாருக்கும் ஒரு விஷயம் சொல்றேன், ஆனந்த வாழ்வு அப்படின்ற ஒரு கோர்ஸ் யூடியூப்ல போட்டு வச்சு, ஹாப்பி லைஃப் கோர்ஸ். நீங்க மெம்பர் ஆனீங்கன்னா ஆனந்த வாழ்வு கோர்ஸ் நேரடியாக நீங்க யூடியூப்ல பார்க்கலாம். ஃபேமிலியா டிவியில போட்டு என்ன பண்ணலாம், எல்லாரும் ஃபேமிலியா போட்டு பார்க்கலாம். ஒருத்தர் தான் சப்ஸ்கிரைப் பண்ணீங்க, 5 பேர் 6 பேர் என்ன பண்ணலாம், நீங்க அதை பார்க்கலாம். வாய்ப்பு இருக்கு, பயன்படுத்திக்கப்பா. இறைவை உணர்வோம், இன்பத்தில் கிடைப்போம். குருசில யோகிய நாடு, உன்னை நீ கொண்டாடு, கொண்டாட்டம் உனது பிறப்புரிமை. மனம் மறப்போம், மனிதம் வளர்ப்போம். நல்லா இருங்க, சிறப்பாக இருங்க, கொண்டாட்டமாக இருங்க. உங்களை நீங்கள் மதிப்பு மிகுந்தவராக மாற்றுறது உங்கள் கையில் தான் இருக்குது. நல்லா இருங்க. நான் ஒரு வாய்ப்பு, என்னை பயன்படுத்திக்கலாம். நல்லது.